ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பிரச்சனைகளும் சரி, கொசு விரட்டிகள் வந்து ஆயின்மெண்ட்டும் இருக்குது, ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க தடவுனா அது பிரச்சனை ஆகிடும். அதுக்கப்புறம் அதை சின்ன எலக்ட்ரிக்கலில் யூஸ் பண்ணுற கொசு விரட்டிகள் இருக்குது இல்லையா, சின்ன லிக்யூட் உள்ள கொசு விரட்டிகள் எல்லாமே யூஸ் பண்ணும்போது அதை தொடர்ந்து குழந்தைகள் சுவாசிக்கும் போது அதனால சுவாச பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ பொதுவாக நம்ம வீட்டில் தணல் போட்டுட்டு ஒரு நொச்சி இலையோ இல்லை எருக்கு இலையோ இல்லை வேறு வேப்பிலையோ அதை நல்லா நிழலில் ஒருத்துக்கு பொடி செய்து வச்சுட்டோம் அப்படின்னா டெய்லி ஒவ்வொரு இலையாக நம்ம கொசு விரட்டிக்காக அந்த தூபம் போட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டில் உள்ள கொசுக்கள்லாம் வெளியேற மாதிரி தான் இந்த புற சிகிச்சையும். அதே மாதிரி அதே முறையை பின்பற்றி நம்ம மற்ற எல்லா பிரச்சனைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக புற சிகிச்சை மூலிமா கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளை நம்ம சரி பண்ணலாம். வெளியே உள்ள கொசு தான் விரட்ட முடியும் அப்படிங்கிறது கிடையாது. இதுவும் ஒரு சித்த முறை தான். அதே மாதிரி தான் அந்த சித்த முறையில் இயற்கை முறையில் நம்ம உடம்புல உள்ள நச்சுக்களையும் வெளியேற்றத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆரோக்கியமாக வாழ்வோம். எதை பற்றி பேசணும்னு நினைச்சாலும் சரி, தாராளமாக